அந்த கொள்ளை நோயின் மூலமாய் ஊழியர்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்கள் சாக போகிறார்கள். பொருளாதாரத்தில் பயங்கரமான வீழ்ச்சி அடையும். அடுத்த ப்ராபசி தான் பிரதர், பயங்கரம். சபையில் புதுவிதமான பூமி அதிர்ச்சி ஏற்படும். கடலோர பகுதிகளில் இருக்கிறவர்கள் அநேகர் மரிப்பார்கள். கரெக்டா 2004 சுனாமி. ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் ப்ரேயர் பண்ணது பார்த்தீங்களா? நீங்கள் என் பையன் வந்து நேற்றே சொன்னான், டாடி ஈடன் டிவிக்கு போகிறீங்க, அவர் சும்மா வேற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுப்பாரு. பிரதர் வைரல் ஆயிடுச்சு. இவன் துபாய் போறது அங்க காணிக்கை கிடைக்குங்கிறதுக்காக இவன் ஜெபம் பண்ணி இருக்கிறான் சேஃப்டிக்கு. ஜனங்கள் இவன் ஜபத்தை பார்த்து பயந்துருக்க மாட்டான், பயப்படுறதுனாலதான் ஜெபம் பண்ணது. நம்மையா ஜெபம் பண்ணி தலையில கை வைக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இவங்க நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இறந்துருவாங்க. டக்குன்னு நிறுத்திட்ட பிரேயரை, சொல்லாம ஓடிடுவோம். மைண்ட்ல ப்ராஃபஸி சொல்லாம ஓடிடுவோம். இதை சொல்லிட்டு போ அப்படிங்கிறாரு. பட் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் பேசுறது எப்படி இருக்கும்? நீங்க சத்தத்தை எப்படி உணர்றீங்க? ஆண்டவர் பேசுறத உங்களுக்கு நான் சொல்றேன். தெரியும் என்ன பேசுறேனே தெரியாது. கண்ணை மூடிட்டு தான் இந்த உலகத்திலே கண்ணை மூடி ப்ராஃபஸி சொல்ற ஒரே ஆள் தான். நீங்க பார்த்துக்கோங்க. ஆண்டவரை குறித்து அறியாதவ மக்கள் கூட அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஆண்டவரை குறித்து அறிந்தவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ அருமையான வல்லமையான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திரைக்கு வெளியே வருவதே இல்லை. திரைக்கு அவர்களை கொண்டு வந்து திரையின் மூலமாக, இந்த ஈடன் டிவியின் மூலமாக அவர்கள் செய்தியை இவர்கள் மூலமாக கொண்டு செல்கிற அன்பு சகோதரருக்கும் சகோதரிக்கும் குடும்பத்திற்கும் அவரோடு பணி புரிகிற அன்பு சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் ஆரம்பிச்சா ஆண்டவர் இந்தியாவை குறித்து பாரப்படுத்தினார். இந்தியாவை குறித்து பாரப்படுத்துகிறார். நாம் வந்திருக்கிறது மலேசியா. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாளைக்கு மலேசியாவை குறித்து ஏதாவது பேசுவாரான்னு பார்த்தா பேசல. இப்போ ஆண்டவர் சொன்னார், நெக்ஸ்ட் இயர் வந்து வேதனைக்கு ஆரம்பம். 98 வேதனைக்கு ஆரம்பம். ஃபர்ஸ்ட் சொன்னார் பிப்ரவரி குண்டு வெடிக்கும், மார்ச்ல இருந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது ரிவீல் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் தேசத்தை குறித்து வெளிப்பாடு. இதை கோயம்புத்தூர்ல சொல்லு சொன்னோன்னா அப்பவும் கோயம்புத்தூர்ல எதிர்ப்பு பெறுது. அப்போ கோயம்புத்தூர்ல எல்லாரும் நடக்காதுன்ட்டாங்க. கரெக்டா பிப்ரவரி 14 குண்டு வெடிச்சது. அதில் அட்டன் பண்ணவங்கலாம் எத்தனை பேர் இருப்பாங்க? நீங்க சொன்னப்போ 500 பேர் இருப்பாங்க. 500 பேர் வெடிச்சது, சதறிடுச்சு. முன்னாடி சொன்னீங்கிறதுக்கு தெரியும், அந்த மக்களுக்கு தெரியும், லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு தெரியும். அப்புறம் சதறிடுச்சு. மருத்துவமனையில் குண்டு, கோட்டமேடில் குண்டு, ஆர்எஸ்புரத்தில் குண்டு, காந்திபுரத்தில் குண்டு, எல்லாம் சதறி போய் கோயம்புத்தூர் ஒரு மாதிரி போயிடுச்சு. மார்ச் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. ஹோல் இந்தியா நீங்கள் போட்டு பாருங்க கூகுள். இதுதான் ஃபர்ஸ்ட் தேசத்தை குறிச்ச. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ நிறைய பாப்புலர். கோயம்புத்தூர் தினகரன் பேப்பர், தினத்தந்தி பேப்பரில் கோவையில் கோவை போதகர் சொன்ன தீர்க்க தரிசனம் பழித்தது, அந்த மாதிரி போட்டோ போட்டாங்க. அப்ப எல்லாமே நடந்துருச்சு. சரி, இனிமேல் ஒவ்வொரு வருஷம் ப்ராஃபஸி அப்படி சொல்லுவோம். 1999, 2000, அப்புறம் வந்து ஆண்டவர் வந்து உலக வர்த்தக மையம் இடிக்கப்படும், அதெல்லாம் ரெக்கார்டிங் இருக்கு. அதே மாதிரி அப்ப எல்லாருமே வந்து அமெரிக்கா ஆசீர்வாதமா இருக்கும்னாங்க. உலக வர்த்தக மையம் இடிக்கப்பட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க இதெல்லாம் சொன்னீங்க. கடலில் புதுவிதமான பூமி அதிர்ச்சி ஏற்படும். கடலோர பகுதிகளில் இருக்கிறவர்கள் அநேகர் மரிப்பார்கள். கரெக்டா 2004 சுனாமி 26th கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் அந்த இது நடந்துச்சு. நடந்துச்சு.
அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் சொல்ற ரொம்ப ப்ராஃபஸி ஆச்சரியமா இருக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு வருஷம் கர்த்தர் வெளிப்படுத்துறதுன்னா எவ்ரி இயர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம் brother. எங்க நியூ இயர் எப்படின்னா ஓல்ட் இயர் சாங்ஸ், சரி, ஒரு சங்கீதம், அடுத்து ஒரு ஷீப்பு, சின்ன மெசேஜ், அப்புறம் ஒரு ஷீப் வரும்போது கரெக்டாக 11:30க்கு ஒரு ஷீப் பண்ணிடுவோம். 12 அப்படிங்கும்போது ப்ராஃபஸி 1 hour போகும் பிரதர். நீங்கள் எடுத்து பாருங்க யூடியூப்ல. ஓகே, 1 hour போகும் சாலிடா. 12 to 1, 1:30 எல்லாம் போயிடும். முடிச்ச உடனே நாங்கள் கம்யூனியன் கொடுத்து முடிச்சிருவோம். நோ மெசேஜ், ஓகே, ஓகே, ஒன்லி ப்ராஃபஸி. சரி, 20 கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கரெக்டாக 11:30 என் பையன் ஒரு ஷீப் ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னால் கேட்குறாங்க ப்ராஃபஸி இல்லை. இன்னைக்கு ப்ராஃபஸியில் சூப்பரான ஒரு வாக்கு தத்துவத்தில் மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, சரி. இது வரைக்கும் 98லேருந்து கொடுத்த ப்ராஃபஸி இந்த வருஷம் கொடுக்கறதில்ல. இந்த வருஷம் சாலிடாக மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. 19ல் 20ல் ஆனால் என் பையன் ஒரு ஷீப் நடத்துகிறான். என்னை அறியாமல் 11:45க்கு நான் ஸ்டேஜில் போய் நின்ட்டேன் எப்பவும் போல. ஓகே, ஓகே. நின்று நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறான். சொல்கிறேன் 10 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் இருக்குன்னா அவ்வளோதான், வாய் அடைச்சிருச்சு. சும்மா மடை திறந்த வெள்ளம் போல ப்ராஃபஸி. சரி, என்னை அறியாம ஓகே. சும்மா ஆண்டவர் பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வராரு. எனக்கு தெரியாது. முடிஞ்சது எல்லாரும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்கல்ல. விஷ் ஹாப்பி நியூ இயர் பிரதர், விஷ் ஹாப்பி. ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன இந்த வருஷம் எப்படி இருக்கு, என்ன இந்த வருஷம் எப்படி இருக்கு, என்ன இந்த வருஷம் எப்படி இருக்கு. என்னடா இப்படி போறாங்க. நீங்க ப்ராஃபஸி சொல்ல மாட்டேன்ட்டீங்க. ஆண்டவர் ப்ராஃபஸி பொழந்தள்ளிட்டாரு டேடி அப்படின்னா என் பையன் உள்ள வீட்டில் போய் போட்டு பார்க்குறேன். டே இதை அப்லோட் பண்ணாதேன்ட்டு 2020 ஜான்வரி 4 அன்னைக்கு என்னையும் தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டான். கீழே அவன் நீ அவரோட ப்ராஃபஸியை கேட்டுப்பாரு, இவரோட ப்ராஃபஸி கேட்டு, யூ ஆர் ஏ ஃபால்ஸ் ப்ராஃபட் அப்படின்னு, யூ ஆர் ஏ ஆன்டி கிரைஸ்ட், நீ ஒளி இருந்தது ஆவியை பிடிச்ச வேண்டாம், கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சு. சரி, என்ன ப்ராஃபஸின்னு கேளுங்க. இந்த வருஷம் மிக 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 மோசமான வருஷம் அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டாவது, இந்த வருஷத்தில் கொள்ளை நோய் வரப்போகிறது. அந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக அநேகர் மரிக்க போகிறார்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் மரிக்க போகிறார். அந்த கொள்ளை நோயின் மூலமாய் ஊழியர்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்கள் சாக போகிறார்கள். பொருளாதாரத்தில் பயங்கரமான வீழ்ச்சி அடையும். அடுத்த ப்ராஃபஸி தான் பிரதர் பயங்கரம். சபைகள் அடைக்கப்படும், சபை க்ளோஸ் பண்ணப்படும். நானும் எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கேன். இப்ப நீங்க வேதனை, வருத்தம், சஞ்சலம், போராட்டம், துக்கம் இந்த ஆண்டு யாருமே நம்பல. கரெக்டா மார்ச் 22 ஃபர்ஸ்ட் லாக்டவுன் சண்டே. அப்போ உங்க ரொம்ப வைரலா இருக்குமே அந்த கேளுங்க கதைய. நேரம் சண்டே வீட்டுக்குள்ள போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன். அப்ப கொரோனான்னு இல்லை, நீங்க நிறைய பாத்தீங்களா இந்த நம்ம ஸ்க்ரோலிங் ஓடும். கொள்ளை நோய் சைனாவில் பேர் வைக்கல, கொள்ளை நோய் அமெரிக்காவில் பெருகியது, இது கேரளாவுக்குள் வந்து விட்டது. இந்த கொரோனாங்கிறது அப்புறம் தான் கண்டுபிடிச்சாமா. முன்னால அவங்க போட்டது கொள்ளை நோய் தான், பைபிள் இருக்கிறது வேர்டு. அப்போ வீட்டில் போய் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கொரோனாவுக்கு கொள்ளை நோய்க்கு ஜெபம் பண்ணாதுன்ட்டு. திரும்ப 3 weeks லாக்டவுன். கோயில்கள் அடைக்கப்படும், மசூதிகள் அடைக்கப்படும், கிறிஸ்தவ ஆலயங்கள் அடைக்கப்படும். 7 months. சும்மா யாராவது ஒருத்தர் இதை மட்டும் பண்ணியிருக்காங்க பிரதர். மோசமான ஆண்டு, கொள்ளை நோய் பெருகும், பலர் மரிப்பார்கள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையப்படும், அப்புறம் சபைகள் அடைக்கப்படும். இந்த 5 வேர்டை மட்டும் யாரோ எடிட் பண்ணி நெல்லையில் இருக்கிற ஒரு பிரதரு உலகம் முழுவதும் அனுப்பிச்சிட்டாரு. நீங்க நம்ப மாட்டீங்க பிரதர், 2019ல ஒரு பிளஸிங்கும் கிடையாது. எப்படி அந்த வருஷத்தை நான் கொண்டு போறது? வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, சர்ச் வாடகை, கரண்ட் பில்லு, எப்படி நான் கொண்டு போறது? ஆபீஸ், சரி, ஒண்ணும் முடியாது. இந்த வைரல் ஆச்சு பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரா எனக்கு காணிக்கான ஆரம்பிச்சாங்க.
ஒரு நாள் கூட பிரதர் கர்த்தர் எங்களை அப்பத்திற்கு இறைந்து திரிய விடலை. அப்போதான் 2020 என் மகன் வரான். என் மகன் என் கூட ஊழியத்தில் இருந்தான். 2013 இருந்தே அவன் தான் எனக்கு ட்ரம் பேடு வாசிப்பான், கீபோர்டு வாசிப்பான். நான் தான் ஒரு ஷீப் பண்ணுவேன். அப்போ ஒரு ஷீப்னா நான் தான். கோயம்புத்தூருக்குள்ள எங்கேயாவது மீட்டிங் போனேன்னா டொனால்டு அப்ரகாம் ஒரு ஷீப் நடத்துவாருவாங்க. சரி சரி. இப்போ இவன் மியூசிக் வாசிப்பான். அப்புறம் ஆண்டவர் வந்து அவனை நல்ல பாடல்லாம் பாட வச்சுட்டு இருந்தார். ஆனால் வெளியே உலகத்துக்கு அவன் அறிமுகம் இல்லை. சரி. அப்புறம் ஜனவரி மாதம் 2020 சர்ச்சில் ஒரு பாட்டு பாடினான். நான் அழுத போதெல்லாம். சரி. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவர் பாடினோடனே அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட காமிச்சான். என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த பாட்டை போட்டு விடு யூடியூப்பில், ரொம்ப பிரபலமாக நீ வருவ. என்கிட்டயும் ஆண்டவர் சொன்னார், போட்டு விடுப்பா, நீ போட்டு விட. உடனே ஜோம் பண்ணி போட்டு விட்டான். 3 monthsல 1 million வியூவர்ஸ். 3 monthsல. அப்புறம் அப்படியே கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த லாக்டவுனுக்கு பிறகு அவனோட ஊழியத்தை ஆண்டவர் பெருக செஞ்சார். அப்போ இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு சபை வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது, தனி ஜபம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது, இரவு ஜபம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. வெளியே மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போகிறேன். அதெல்லாம் அப்படியே ஆமாம். 22 மறுபடியும் ஒரு எல்லா கண்ட்ரிஸ் போனேன். சின்ன ஊழியக்காரங்கள்லேருந்து பெரிய ஊழியக்காரங்களை வரைக்கும் கோயம்புத்தூரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஆசீர்வாத பெருவிழா. கர்த்தர் நீதி உள்ளவர், நியாயாதிபதி, நல்லவர், போஷிக்கிறவர், தகுதியானவர், விளையேற பெற்றவர். அவர் என்னை வெறுக்காம இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் என்னையும் என் மகனையும் பயன்படுத்திட்டு இருக்கார். நானே, என் ஒய்ஃபு, என் பையன், இப்போ என் பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு பேத்தி 4 வயசு, என் மக இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறா. அவளுக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறோம். நாங்கள் தான் எங்கள் ரவுண்டு, சர்ச் ரவுண்டு, பர்சனல் ப்ரேயர் ரவுண்டு, அமாவாசை ஜபம், அவ்வளோதான். அது மாதிரி ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் ப்ரேயர் பண்ணது பார்த்தீங்களா? நீங்கள் என் பையன் வந்து நேற்றே சொன்னான், டாடி ஈடன் டிவிக்கு போகிறீங்க, அவர் சும்மா வேற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுப்பாரு. நேற்று ராத்திரி சொன்னான். நான் சொன்னேன், ஏன்டா நீ இப்படி சொல்றேன்? இல்லை, நான் ஃபுல்லாக கேட்டேன். அவர் நுணுக்கமா என்ன நடந்துச்சு அது உண்மையானதை அப்படியே நான் சொல்றேன். சரி சரி. சென்னையில் ஏர் இந்தியா விமானத்தின் மூலமா சரி ஓகே துபாய் போகிறேன். ஓகே ஓகே. ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ள ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டோம். உட்காந்தோடனே அவங்க இந்த ஃப்ளைட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணுவாங்களே, டோரு. ஆமாம் ஆமாம். டோர் க்ளோஸ்டு. க்ளோஸ் ஆனோடனே பின்னால் வண்டி வரும் தெரியுமா உங்களுக்கு? அந்த இது அந்த சைடு போயிடும். இந்த நம்ம நடந்து வர்றது அப்படி பின்னால் வந்துருச்சு. பின்னால் வந்து வண்டி நின்றுச்சு. சரி. வண்டி நின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு இந்திர கோளாறு கொஞ்சம், அப்படி நீங்கள் எல்லாம் வண்டிக்குள்ளேயே உட்காருங்க, நாங்கள் வண்டிக்குள்ளேயே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. சரி சரி. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே. கொஞ்ச நேரம் ஆச்சு. ஏசி கட் ஆயிடுச்சு. ஏசி இருந்து ஏசியோட இன்ஜின் தான் கட் ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி. ஓகே. ஏசியோட இன்ஜின் தான் கட் ஆயிடுச்சு. சரி சரி சரி. ஆனால் இப்போ பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள்லாம் என்ன சொன்னோம், நாங்கள்லாம் வி ஆர் சுகர் பேஷண்ட், நீங்கள் எங்களை இறக்கி விட்ருங்க, நாங்கள் உள்ள போய் கேட்டில் உட்காந்துக்கிறோம், எல்லாம் ரெடி பண்ண பிற்பாடு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் இப்போ வந்து உங்களை இறக்க முடியாது, ஏன்னா அந்த நடைபாதை வந்து போயிடுச்சு. சரி. திரும்ப வந்தாலும் நாங்கள் வந்து மூவ் பண்ணி அந்த இது பண்ணாலுமே அந்த சேம் கேட்டில் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு ஆட்கள் வந்து உட்காந்துருவாங்க, எங்களுக்கு பண்ண முடியாது, அதனால் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சாங்க. நான் தனியாக போயிருக்கேன், என் கூட என் சன்னு வரல, அசிஸ்டன்ஸ் யாருமே வரல. அப்புறம் எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு நான் என்ன பண்ண, ஒரு ஜெபம் பண்ணிடுவோம் பிரதர். சரி. நான் ஜெபம் பண்ணும்போது நான் இப்படி செல்ஃபியில் எடுக்க முடியுமா பிரதர்?
சொல்லுங்க பாப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் ஜெபம் பண்றேன். நான் கூட யாரோ ஓகே ஓகே. நான் ஜெபம் பண்றேன் பிரதர். சரி சரி. லெட் அஸ் ப்ரே அப்படின்னு கத்துனேன். எல்லாம் அமைதியாயிட்டாங்க. சரி. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஆமேன் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் சரியாகி ஃப்ளைட் போயிடுச்சு. சரி. ஃப்ளைட்டு போய் அங்கே இறங்குற நேரத்தில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் இங்கே விண்டோ சீட் ஒருத்தன், நான் இங்கே ஒரு அம்மா. சரி. விண்டோ சீட்டில் இருக்கிறவர், பிரதர் உங்களோட ப்ரேயரை நான் வீடியோ எடுத்துட்டேன். சரி. அதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஏன் நீ போஸ்ட் பண்ண எங்கேயோ அவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அவன் போஸ்ட் பண்ணிட்டான். ஃப்ளைட்டில் இருக்கும்போது போஸ்ட் பண்ணிட்டாரா? ஃப்ளைட்டில் எடுத்தோடனே போஸ்ட் பண்ணிட்டான். ஓகே ஓகே. அப்புறம் சரி நீ அதை எனக்கு அனுப்புன்னு சொல்லி உடனே அவன் எனக்கு அனுப்பிச்சிட்டான். சரி. எனக்கு அனுப்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்தேன், நல்லா தான் ஜெபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி. திடீர்னு பார்த்தா பிரதர் வைரல் ஆயிடுச்சு. இவன் துபாய் போறது அங்க காணிக்கை கிடைக்குங்கிறதுக்காக இவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான் சேஃப்டிக்கு. ஜனங்கள் இவன் ஜபத்தை பார்த்து பயந்துருக்க மாட்டேன், பயப்படுறதுனாலதான் ஜெபம் பண்ணது. அப்புறம் என்ன எல்லாரும் எனக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, துபாய் போனீங்களா? நான் தான் போஸ்டே பண்றது இல்லையே, எங்க போறேன் ஏது வரும் போஸ்டே பண்றது இல்லை. சரி சரி சரி. இப்ப இப்படி துபாய் போயிருக்கீங்களா? துபாய் என்ன ஏன்னு கேட்டா பாருங்கன்னு ஒவ்வொருத்தரா லிங்க் அனுப்புறானுங்க. எல்லாம் மில்லியன்ஸ் பிரதர், 8 மில்லியன்ஸ் 28 மில்லியன் எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா அதுல வர்ற கமெண்ட்ஸ் தான் பிரதர், இவர் துபாயில் போய் காணிக்கை கிடைப்பதற்காக இவர் தன்னை காத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார், இவருடைய பயத்தினால் ஜெபம் பண்ணி இருக்கிறார், இவர் ஜெபம் பண்ணதினால் ஜனங்கள் பயந்து விட்டார்கள். ஆக்சுவலி அது ஜென்ரலாக தான் பண்ண, அது அந்த வீடியோ பார்த்தேன், ஜென்ரலாக தான் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. அதையே அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ராங்கான ஒரு இது பண்ணிதான் பிரதர் உலகத்தில். அதான் பிரதர், அது நீங்களே எடுக்க வச்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்களோ, நீங்கள் தான் யாரோ கையில் ஃபோனை கொடுத்து எடுக்க சொல்ல மாதிரி இல்லை, அப்படி ஒரு பிம்பம் வெளியே இதாகிடுச்சு உலகத்தில் பிரதர். எப்படினாலும் வெளியே வரும். நான் போஸ்ட் பண்ணவே இல்லை, ப்ரேயரை நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண, பகிரங்கமா போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் போஸ்ட் பண்ணிட்டானுங்கள, நாமளே போஸ்ட் பண்ணிடுவோம். பிரதர் இந்த உலகத்துல பிரதர் ஒரு ஊழியக்காரனை எப்படி வேணாலும் பழி வாங்குவானு. கண்டிப்பா கண்டிப்பா. இருக்கிற நேச்சர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வெளியே கொண்டு வந்தாதான் ஜனங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இல்லைன்னா தெரியாது. இருக்கிறது பறக்கிறது பிடிக்கிறது ஒன்றும் தெரியாது. அக்காலத்தில் எப்படி தெரியுமா பிரதர், ஒரு மணி இருந்துச்சு. எங்க அப்பா இருந்த காலத்துல பக்கத்து சர்ச் பாஸ்ட் எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவார். எங்க அப்பா சர்ச்சில். ஓகே ஓகே. எங்க அப்பா பக்கத்து சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணுவார். பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும் பிரதர். சர்ச்சில் மட்டனு பிரியாணி சாப்பாடு குழம்பு. பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட, அவங்க இந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட, என் விசுவாசி நீ பிடிச்சிட்டேன் உன் விசுவாசி, அந்த அந்த பாரபட்சமே இருக்காது. நீங்க இன்னொரு சபைக்கு போயிட்டீங்கன்னா எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், வந்திருக்காரு பார்த்துக்கோங்க, நல்ல ஊழியர், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் விசுவாசி அவன் பிடிங்கிட்டான், ஏன் தசம்பாவம் போயிடுச்சு, ஏன் காணிக்க போயிடுச்சுன்னா பிரதர் ஆத்துமானா என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆத்துமா. விசுவாசினா யாருடைய விசுவாசி தெரியுங்களா? கர்த்தருடைய விசுவாசி. உங்களுடைய ஆத்துமா கிடையாது, நீங்க ஆதாயப்படுத்துறது கிடையாது. உங்களை ஒரு கருவியா கர்த்தர் பயன்படுத்தி உங்களை ஆதாயப்படுத்த வைக்கிறார், அவ்வளவுதான். ரட்சிக்கப்படுறதும் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் கர்த்தருடைய சபையில் அங்கம் வைக்கிறதும் கர்த்தர் நம்ம மூலமா செய்யறது. நாம ஒரு டூல், இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி தான். தினகரன் ஐயாவுடைய பிரசங்கத்தில் கேட்டீங்கன்னா ஐ எம் ஆல்மைட்டி சர்வன்ட் ஆஃப் காட் சே அப்படின்பார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன் அப்படிதான் சொல்லுவார் ஒழிய நான் சொல்லுகிறேன்னு சொல்ல மாட்டார். அதே தான் பிரதர், இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஊழியம் இந்த காலத்தில் இல்லவே இல்லை. எங்க அப்பா ஊழியக்காரன் என்னை ரெகாக்னைஸ் பண்ண பிற்பாடு எனக்கு சொன்ன முதல் வார்த்தை சத்தியத்தில் உறுதியார், ரெண்டாவது வார்த்தை உண்மையார், மூணாவது தசம பாகம் கூட, நாலாவது யார்ட்டையும் டிமாண்ட் பண்ணாது, அஞ்சாவது எந்த மீட்டிங்கும் கேன்சல் பண்ணாது. ஓகே ஓகே. இந்த 5 தான் எங்க அப்பா என்கிட்ட உறுதி வாங்கினார்.
ஸோ நீங்களாம் நிறைய மீட்டிங் போயிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய நடந்திருக்கும். நான் பால் தினகரன் பிரதரை கூப்பிட்ருக்கேன், அப்புறம் ஜிபிஎஸ் ராபின்சன், சாம் ஜபர், நிறைய பேரை கூப்பிட்ருக்கேன். இதில் வந்து 2 ஊழியக்காரங்களை தான் நான் உங்களுக்கு பேரை சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒன்று சாம் ஜபதுரை. சாம் ஜபதுரை, சரி. அவரே டிக்கெட் போட்டு வந்துடுவார் 2004லேருந்து. ஓகே. அவரே ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுக்குவார். ட்ரெயின் தான், ஃப்ளைட்டில் வர மாட்டார். ஓகே ஓகே. 3வது கடைசி 2 நாள் தான் அவர் வருவார். 2 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு 94ல் அவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு போகிறேன். அதில் ஒரு 10,000 வச்சுருக்கேன், இது கொடுக்க போகிறேன். வாங்கி ஜோம் பண்ணி என் பாக்கெட்டில் வச்சிட்டார். வச்சுட்டு இந்த பாக்கெட்டில் நிறைய பேர் காணிக்கை கொடுப்பாங்கல்ல, அன்றநூல் அப்போ வாசகர்கள் பாக்கெட்டில் வச்சுருப்பார்ல, 4 பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து இந்தா வச்சுக்கோ. எவ்ரி இயர். அதே மாதிரி 2004ல் பிரதர் ஜட்சன் ஆப்ரகாமை வச்சு கோயம்புத்தூரில் மீட்டிங் வைக்கிறேன். 2005ல். ஓகே ஓகே. ஜான்வரி 21, 22, 23 3 days. அப்புறம் அவர் விளம்பரத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார். சரி சரி. பெரிய கிரவுண்டு அதுக்கும் போட்டார். எங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லா பெரிய ஸ்டேஜ் 100 அடிக்கு 40 ஸ்டேஜ், பெரிய ஸ்டேஜு, பெரிய கிரவுண்டு. தினகரன் ஐயா மீட்டிங் நடக்கிற கிரவுண்டு. சும்மா ஒரு 20,000 வால் போஸ்டர்ஸ், பெரிய 30 அடிக்கு கட் அவுட்ரு. அப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சு அவர் கொடுத்தாரு காசு. டொனால்ட் பிரதர் இங்கே வாங்க உட்காருங்க, எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுது? 3 நாள் மீட்டிங்கில் காணிக்க 3.5 லட்ச ரூபா. சரி, வந்துருச்சு. இப்போ எனக்கு 6.5 லட்ச ரூபா வேணும், 6 லட்சம் வேணும். உடனே 6 கட்டு 1000 ரூபா நோட்டு கையில் எடுத்து கொடுத்துட்டாரு. நான் சொன்னேன், பிரதர் இங்கேயே உட்காருங்க, ஏன்னா 6 லட்சத்தை வாங்கிட்டு இவன் யாருக்கு செட்டில் பண்ணாமல் போயிட்டான்னு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவானுங்க. சவுண்ட் சர்வீஸ்காரை கூப்பிட்டேன், ஸ்டேஜுக்காரை கூப்பிட்டேன், டவர்காரை கூப்பிட்டேன், லைட்காரரை கூப்பிட்டேன், மைக்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவருக்கு முன்னாலே கொடுத்து வச்சதில் கையெழுத்து வாங்கிட்டு அடுத்த நாள் அவரை ஃப்ளைட் ஏற்றி விடுறதுக்கு போகிறேன். டொனால்டு, உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 22,000 இருக்குது. நாளைக்கு நெல்லை ஸ்டோருக்கு நான் சொல்லிடுறேன், அங்கே போய், ஏன்னா அவர் கேக் சப்ளை பண்ணுறாரு, ஓகே ஓகே, அங்கே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. நான் வந்து பெரிய லிஸ்ட்டு என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன், அது நான் எங்களுக்கு வந்து ஆஃபரிங்கில் என்ன செலவு பண்ணியிருக்கேன் எல்லாம் டைப் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய், பிரதர் பாருங்கள், நீங்கள் கொடுத்ததுக்கும் நாங்கள் செலவு பண்ணதுக்கும் எல்லாம் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வாங்கினார், கிழிச்சார், டஸ்ட்பினில் போட்டுட்டு. உண்மையுள்ள ஊழியக்காரன் நீங்கள். உங்கள் கோயம்புத்தூரில் உங்களுடைய ஊழியத்தை கெடுக்கிறாங்க, பி கேர்ஃபுல். உங்களுக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். அதுக்கு அடுத்த வருஷம் அவரை கூப்பிட்டு பயன்படுத்துகிறேன். ஓகே ஓகே. அதுக்கடுத்து அமாவாசை இரவு ஜபத்துக்கு பிவிஜி மகாலில் பெரிய ஹாலில் அவரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினேன். அதனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத 2 பேர். ஜட்சன் ஆபிரகாம் அவரையும் சாம் ஜபதுரை அவரையும் எப்படி மறக்க முடியாதோ, சரி, அதை விட ஒரு மேன்மையான நபரை மறக்க முடியாது. அவர் தான் டிஜிஎஸ் தினகரன். ஓ ஓகே. அங்கிளை பற்றி இப்போ நிறைய அவர் இருக்கும் வரைக்கும் சரி எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் 2008 February 20th அவர் இறந்தார். ஜனவரி வரைக்கும் எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எவ்ரி இயர் கிறிஸ்மஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னுடைய கடன் பிரச்சனையில் என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லை இல்லாது. ஸோ ஏகப்பட்ட ஹெல்ப் அவன் பண்ணியிருக்காரு. பட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். இப்போ நிறைய ஊழியர்கள் நீங்கள் மீட் பண்ணதுனால, நிறைய கூட பேசின மீட்டிங் நடத்திருக்கீங்க, உங்கள்கிட்டையும் டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்களா? பண்ணியிருக்காங்க. அப்படியா? அன்எக்ஸ்பெக்டடானா ஏடா இவங்களே இப்படி பண்ணுறாங்க? அதாவது எப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. வால் போஸ்ட் ஒட்டிட்டோம்,
நோட்டீஸ் கொடுத்துட்டோம். சரி. மீட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னால் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஓ, இவ்வளோ ஆஃபரிங் அப்படி பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஃப்ளைட்டில் தான் வருவோம், இந்த லாட்ஜில் தான் ரூமில் தங்குவோம், இப்படி தான் எங்களுக்கு சாப்பாடு வேணும், ஆஃபரிங் இவ்வளோதான் வேணும் அப்படின்னு கடைசி நேரத்தில் அந்த ஆஃபரிங் ஃபுல்லாகவே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட எனக்கு வந்துருக்கு. ஏன்னா அவங்க கூப்பிட்டு வந்த டீம், அவங்க ஃப்ளைட்டில் வந்தது, அவங்க லாட்ஜில் தங்கினது ஃபஸ்ட்டு சொல்லாமல் கடைசியாக சொல்லுவாங்கன்றீங்க. கடைசி அது 2 நாளைக்கு முன்னால் சொல்லுவாங்க. மீட்டிங்லாம் எல்லாம் மீட்டிங் வந்து இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை நடத்துகிறோம், புதன்கிழமை ஃபோன் பண்ணுவாங்க அவங்க அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிச்சி வச்சுருங்க, அந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் வேனில் வராங்க, அவங்களுக்கு நீங்கள் டீசல் இதுக்கெல்லாம் பணம் அனுப்பிச்சிருங்க, அவங்களுக்கு லாட்ஜில் போட்டுருங்க, அண்ணனுக்கு வந்து இந்த இடத்துல ரூம் போட்டுருங்க, அப்புறம் அவங்க ஃபேமிலி முழுவதும் வராங்க, அவங்கள நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ட்ரூ அண்ட் ஃப்ரோ கொடுத்துருவேன், லாட்ஜ் தங்க வச்சுருவேன், சாப்பாடு கொடுத்துருவேன். அதுலேயே எனக்கு மேஜர் அமௌண்ட் வந்துடும், 1 lakh மேலே வந்துடும். கையில் காணிக்க கொடுக்குற காசு இருக்கா சிலருக்கெல்லாம், நான் காணிக்க இல்லை பிரதர் என்கிட்ட கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால பகைச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? ஓ, இவரை கூப்பிட்டு கொடுக்காம கொடுக்காதனால பகைச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இப்போ நிறைய பேர் ப்ராஃபிட்னு போடுறாங்க. ஸோ பேருக்கு முன்னாடி ப்ராஃபிட் அப்படிங்கிறது. பட் நீங்கள் ஆண்டவர் வந்து இத்தனை வருஷம் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக வச்சுருக்கிறாரு, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? போடுறதில்ல, போடலாம். இப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு எபேசியரில் சொல்கிறார்ல, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் சுவிசேஷகராகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். போடலாம். அப்போஸ்தலராகிய பவுல் அப்படிங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் வருது, பவுல் தான் அவன் பேர். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் தானே வருது, போடலாம். ஏசாயாவை வந்து நம்ம தீர்க்கதரிசின்னு தான் சொல்கிறோம், போடலாம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அது அந்த வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராஃபிட், நான் ப்ராஃபிட் அப்படின்ற. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ராஃபிட் நான் வந்து ப்ராஃபிட்டை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ப்ராஃபிட்டுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். சரி. 92ல் என்னை ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனத்தில் பர்சனல் ப்ரேயரில் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போது எனக்கு ப்ராஃபஸினா ஆண்டவர் வெளிப்படுத்துறது தெரியுது. பெக்குலர் கேரக்டர். நான் 9th தான் படிச்சிருக்கேன், ஃபெயில், பைபிள் காலேஜ் படித்ததில்லை. சரி. நிறைய பேர்த்துடைய அனுபவமும் எனக்கு தெரியாது. அப்போது ஒருத்தர், ஒரு நர்ஸ் வந்து சொல்லி என்னை எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு ஜெபிக்க கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போது ஆட்டோவில் சொல்கிறாங்க, என் ஒய்ஃபு தாங்க கிருஷ்ணம்மாள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க, கேன்சர் அப்படின்னாங்க, பிளட் கேன்சரு, டாக்டர் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் தான் இப்படி ஜோம் பண்ணி பாருங்கள், சுகமானாலும் சுகமாயிருன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு கேன்சர்னா என்னன்னு தெரியாது பிரதர், புற்றுநோயும் தெரியாது, தலைவலி காய்ச்சல் நினச்சிட்டேன். அப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சுகமாயிருங்க அப்படின்ட்டு. சரி சரி சரி. அப்புறம் நேராக போகிறேன், போனால் நம்ம முடியெல்லாம் கொட்டி இருக்குது. சரி சரி. நான் சொன்னேன், என்னங்க கேன்சர் வந்ததுக்கு முடியெல்லாம் கொட்டி? ஆமாங்க, கேன்சரில் முடியெல்லாம் கொட்டிடும், ரேடியேஷன் வச்சோம், ஈமோதெரப்பி கொடு, ஒன்றுமே தெரியாது பிரதர். ஹோல் ஹிந்து ஃபேமிலி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. நான் வல்லமையாக ஜோம் பண்ணி தலையில் கை வைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இறந்துருவாங்க. டக்குன்னு நிறுத்திட்டேன் ப்ரேயரை. சொல்லாமல் ஓடிடுவோம் மைண்டில், ப்ராஃபஸி சொல்லாமல் ஓடிடுவோம். இதை சொல்லிட்டு போ அப்படிங்கிறாரு. உட்காந்துட்டேன், முடிக்கவே இல்லை. ஆமேன், என் ஆத்மாவெல்லாம் ஒன்றுக்கு வரல, அப்படியே உட்காந்துட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, அருள் வாக்கு சொல்லுங்க, ஹிந்து தானே, இந்த மாதிரி அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், டுமாரோ ஈவினிங்குள்ளே இறந்துருவாங்க. பிரதர் நம்ப மாட்டீங்க, கெட்ட வார்த்தையிலே திட்டினாங்க அவங்கள. நான் கிறிஸ்டியன்ஸ். அவங்க அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வாருன்னு சொன்னாங்க, நீங்கள் இறந்துருவாங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்தோம்? ரொம்ப மனக்கசப்போட வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடல, நைட்டு பூரா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அவங்க ஹஸ்பண்ட் இன்னும் 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க தேடி.
தேடிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா அதிர்ச்சி, நம்மளை அடிக்க கிடிக்க வந்துட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு சரி போய் என்ன பிரதர்ன்னு கேட்டால், என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நீங்கள் தான் வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இறந்துட்டா. அவள் சாகிற நேரத்தில் சிலுவை காட்சியை பார்த்துருக்கிறா, இயேசுவானவர் கூப்பிடுறத பார்த்துருக்கிறா. அப்போ அவள் சொன்னா, எனக்கு நீங்கள் ஒயிட் saree போட்டு விட்ருங்க, ஒயிட் ரீத் வச்சு விட்ருங்க, என்னை வந்து கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ தான் பிரதர் ப்ராஃபஸியில் உள்ளே நுழைஞ்சிருக்கேன். போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி அடக்காராதை நடத்தி, அங்கே பிரசங்கம் பண்ணி அடக்காராதை நடத்தி குழியெல்லாம் மூடனோடனே 92 பிரதர் 1000 ரூபா கொண்டு வந்து காணி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, நான் அந்த டெத்து அடக்கம் இதுக்கெல்லாம் காணிக்க வாங்கிறது இல்லை, தயவுசெய்து வேண்டாம். இல்லை இல்லை, என் ஒய்ஃப் கொடுக்க சொன்னா, நீங்கள் இதை வாங்காமல் போயிட்டீங்கன்னா அவங்க ஹிந்து தானே, அவங்க ஆத்மா ஏசாமிகிட்ட போகாமல் போயிடும் அப்படின்னாங்க. சரி பிரதர், அன்னைக்கு 1000 ரூபாய்ங்கிறது பெரிய தொகை. 92ல் அந்த 1000 ரூபா தசம்பாகம் அந்த காணிக்க வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் என்னுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய வே வந்துச்சு. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வர, தீர்க்கதரிசி யார்? கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வாய், பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தருடைய வாய். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏன் எல்லா வரத்தையும் போட்டுட்டு 9 வரத்தை போட்டு ஏன் பவுல் சொல்றாரு விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதே? ஏன் சொல்றாரு? இன்னைக்கு நிறைய பேர் ப்ராஃபஸி சொல்றாங்கன்னா வேதத்திற்கு ஒத்து வருதான்னு பாருங்க. கொள்ளை நோய் வரும், வேதத்தில் ஒத்து வருது. பூமி அதிர்ச்சி வரும், வேதத்தில் ஒத்து வருது. ஜலப்பிராலயம் வரும், வேதத்தில் ஒத்து வருது. தீ விபத்து ஏற்படும், வேதத்தில் ஒத்து வருது. வெப்பம் அதிகரிக்கும், வேதத்தில் ஒத்து வருது. ஜனத்திற்கு ஜனம் விரோதம், வேதத்தில் ஒத்து வருது. ஜாதிக்கு ஜாதி விரோதம், வேதத்தில் ஒத்து வருது. ஜனங்கள் அடித்து தாங்களை மாய்த்துக் கொள்வார்கள், பைபிள்ல வருது. பஞ்சங்கள் ஏற்படும், பைபிள்ல வருது. உங்களுக்குரிய தீர்க்க தரிசனத்துல உங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் உங்களுக்கு ஓகேனா தான் நீங்க அதை அக்செப்ட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் பேசுறது எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசனம் நீங்க சத்தத்தை எப்படி உணர்றீங்க? ஆண்டவர் பேசுறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏவுவார், 2வது சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், 3வது தரிசனத்தின் மூலமாய் பேசுவார், 4வது வசனத்தின் மூலமாய் பேசுவார், 5வது மெல்லிய சத்தத்தின் மூலமாய் பேசுவார், 6வது தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசுவார், 7வது வெளிப்பாடுகளின் மூலமாய் பேசுவார். எனக்கு ஆண்டவர் சில வேளைகளை ஏவுவார், இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தரிசனத்தில் வெளிப்படுத்துவார், இந்த காரியத்தை செய் அப்படின்னு. தரிசனங்கிறதுக்கும் சொப்பனத்துக்கு 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தரிசனம் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே வர்றது தரிசனம். சொப்பனம் நீங்க தயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது வர்றது சொப்பனம். அதான் சொப்பனம். எங்கிட்ட ஆண்டவர் மெல்லிய சத்தத்திலையும் பேசியிருக்கார், கடுமையான வார்த்தையிலையும் பேசியிருக்கார், மிரட்டியும் இருக்கிறார், திட்டியும் இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார், தேர்ச்சி இருக்கிறார். நீங்கள் பொதுவாகவே சத்தத்தை லிட்டரலாக இப்போ நான் பேசுகிற மாதிரி அப்படி கேட்பீங்களா, இல்லை உங்களுக்குள்ள அந்த வித்தியாசமான சவுண்ட் அது உணர முடியாது? ஆண்டவர் சத்தம்னு நீங்கள் உணர்ந்துடும். நான் தான், எனக்கு தெரியும் இல்ல ஆவியானவர் யார், அவர் எப்படி திருவளம் பற்றுகிறான்னு தெரியும் இல்ல, அந்த அனுபவம் அவருக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம்ல. அந்த வருஷம் அந்த முதல் இதில் ப்ராப்பர் சொல்லும் போது அது சொன்னீங்க, நீங்கள் நான் பேசுவேன், எனக்கு அறியாமே நான் ஆண்டரே சுத்தமா தெரியாது. உங்களுக்கே தெரியாது? எனக்கே தெரியாது. நான் போய் என்ன பேசுறீங்க தெரியாது. அதை ரீப்ளே என்ன நடக்கும் உங்களுக்கு ஏதோ இதாகுமான்னு கேட்குறேன். அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது தெரியும், நின்று இருக்கிறது தெரியும், என்ன பேசுறேன்னே தெரியாது. கண்ணை மூடிட்டு தான் இந்த உலகத்திலே கண்ணை மூடி ப்ராஃபஸி சொல்ற ஒரே ஆள் தான் தான். நீங்க பார்த்துக்கோங்க, 1 hour குறையாம. ஸோ உங்களுக்கே என்னன்னு தெரியாதா? முடிஞ்சு வீட்டில் என் பையன் ப்ளே பண்ணி காமிப்பான். அப்போதான் என்னென்ன ப்ராஃபஸி வந்திருக்குன்றது எழுதி வைப்பேன்.
ஓகே. எழுதி வச்சு அதுக்கு அடுத்த மீட்டிங்ஸ்ல இருந்து அந்த ப்ராஃபஸியை சொல்லி. இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போது இவருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு தோணும் வரும் வரும் அப்படியே வருமா இல்லை வராமல்? இப்போ நான் பர்சனல் ப்ரேயர் பண்றேன் பிரதர். உள்ள வரும்போதே அவங்கள குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ள டிசைன் கிஃப்ட் பகுத்தறிதலின் வரம். ஓகே ஓகே. டிசைன் பண்றது தானே அந்த பகுத்தறிதலின் வரத்துல வந்துடும். வந்து அவங்க உட்கார்ந்த உடனே ஜோம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவேன். உட்கார்ந்த உடனே கேட்பேன், இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்காரு, உண்மையா? நீங்க சொல்லுங்க. ஒருவேளை பொய்ன்னா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஆண்டவர் பேசலாததை சொல்லியிருக்கேன். இல்லைங்க உண்மை. இது வரைக்கும் யாருமே தப்புனே சொன்னதில்லை. எங்கிட்ட பர்சனல் ப்ரேயருக்கு வர்றவங்க. இப்போ நாங்கள் ப்ராஃபஸி டோக்கன் வந்து போன மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்ரி இயர் ஜான்வரி, இப்போ இந்த வருஷம் வந்து 5, 6, 7, 8, 9, 10 6 நாள் டோக்கன் தீர்ந்துருச்சு. மார்னிங் 10 to நைட் 10 வரைக்கும் 1 ஹவருக்கு 10 பேர். அது அப்படியே வரும்போதே இப்படி கண்ணை மூடிட்டே தான் இருப்பேன். வரும்போதே ப்ராஃபஸி சொல்லி ஆரம்பிச்சிடுவார். ஓ அப்படியா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தெரியாது. ஆணா இருந்தா மகனேன்பாரு. அப்புறம் இண்டிவிஜுவலா ஜெபம் பண்றதுக்கு எல்லாம் வெளிப்படுத்துவார். இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த வருஷம் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும், இந்த வருஷம் உங்களை இப்படி இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானம் வரும்னு எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு இண்டிவிஜுவலா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்பதான் யார் வந்திருக்காங்கன்னு தெரியும். இதான் ப்ராஃபஸி. ப்ராஃபஸி கர்த்தர் எப்படி வேணாலும் எந்த வழியில வேணாலும் வெளிப்படுத்தலாம். ஓகே. அதுமாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க ப்ராப்பர்சின்றது சிலது பிளஸ்ஸிங் மட்டுமே பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா போவ, நீங்களாம் சம்பாதிப்ப, இந்த மாதிரி. ஆனால் ஏன் பாவத்தை குறித்து நான் உணர்த்த மாட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குமா? நிறைய பாவத்தை குறித்து தான் உணர்த்துறீங்க. நிறைய பாவத்தை குறித்து, நிறைய பர்சனல் காரியத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். இப்போ ஒரு வாலிப பையனோ வாலிப பிள்ளையோ உள்ள வர்றாங்கன்னா பண்ணுங்க அப்படின்பா. அப்போ நான் கேட்பேன், தம்பி யாரப்பா லவ் பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை யாரையுமே லவ் பண்ணீங்க. இப்போ யாரை லவ் பண்ணுறேன்னு உனக்கு சொல்லட்டுமா, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு உனக்கு சொல்லட்டுமான்னா சரண்டர் ஆகிடுவான். தயவுசெய்து எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லாதீங்க. சரி சரி சரி. நான் ஜோம் பண்ணி எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வாங்கித்தாங்க. ஓகே அப்படின்பாங்க. சிலருக்கெல்லாம் பர்சனல் ப்ராஃபஸி, அட் ப்ரெசன்ட் நடக்கிற ப்ராஃபஸி, ஃபியூச்சர் நடக்கிற ப்ராஃபஸி சொல்லுவார். பாவத்தை குறித்த காரியம், அக்கிரமத்தை குறித்த காரியம், பயங்கரமான சில காரியங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவார். சரி சரி. மறைமுகமாக சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி யாரை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி நீ அவங்க வீட்டுக்கு போய் சொல்லுனார்னா நேராகவே போய் சொல்லிடுவேன். நேராகவே. ஓகே ஓகே. அது மிகப்பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், என்னோட நெருங்கின ஊழியக்காரங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மீட்டிங்ஸில் கலந்து கொண்ட ஊழியக்காரங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், அவங்க பிள்ளைகளை குறித்த ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறேன். அவங்க பிள்ளைகளை குறித்த ப்ராஃபஸி சொல்லும்போது ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ வந்து என்ன பெரிய தீர்க்கதரிசியோ, உங்கள் மகன் தவறான வழிக்கு போகிறான், உங்கள் மகன் தவறான வழிக்கு போகிறதுல நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன். என் மகனை பற்றி பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், அதனால் சொன்னேன் அப்படின்ட்டேன். ஒரு மாதம் கழிஞ்ச பிறகு நான் எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு வெளியே வர்றேன். தம்பி எங்கே இருக்கேன்னு கேட்டார். நான் அவனாசி ரோட்டில் இருக்கிறேன். அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டார். 20 நிமிஷம். நேராக ஏர்போர்ட்டுக்கு வா, பிஎன்ஆர் நம்பர் கொடுக்குறேன், ஃப்ளைட்டில் ஏறி வாங்க. நேராக மெட்ராஸ் போகிறேன். தம்பி நீ என்ன ப்ராஃபஸி சொன்னியோ அதே நடந்துட்டுருக்குதுப்பா, என் பையனுக்கு நடந்துட்டுருக்குது. அவங்க மகனுக்கு 3 days ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணி, இப்போ அந்த ஊழியக்காரர் இல்லை, இறந்துட்டார். அவங்க மகன் தான் இப்போ சீனியர் பாஸ்டர். ஸோ அந்த மாதிரியான நிறைய நடந்திருக்கு. நிறைய ஊழியக்காரங்களுக்கு, நிறைய பிஸ்னஸ் பீப்புள், ஊழியம் செஞ்சிட்ருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு நிறையா. இப்போ நிறைய வளர்ந்து வர ஊழியர்கள் நிறைய பேர் அப்படி வளர்ந்துட்டு வர்றாங்க இல்லையா, கொஞ்சம் அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்க பிரதர். ஒன்றே பிரதர், ஜெபம். ஓகே. எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறாங்களோ அவ்வளவு மணி நேரம் கர்த்தர் அவங்கள யூஸ் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன்.
சில ஊழியர்கள் வளர்ந்து வரும் பொழுது நிறைய மீட்டிங்ஸ், அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, ட்ராவல், பஸ் ட்ராவல், ஃப்ளைட் ட்ராவல், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்படியே ஊழியம் டவுன் ஆகும்போது தான் அவங்களுக்கு தெரியும். பைபிள் ரீடிங், மெடிடேஷன். மூணாவது யாரை பற்றியுமே குறை பேசக்கூடாது. நல்லவங்கன்னு சொல்லாதீங்க, கெட்டவங்கன்னு சொல்லாதீங்க. ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேணும். சகரியால சொல்லு, அவங்க அறிவை காத்துட்டா போதும், அவங்கள பற்றி மேன்மையோ அதை சொல்லு. யாராவது தவறு செஞ்சாங்கன்னா டைரக்டா போய் சொல்லுங்க, பிரதர் நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, சிஸ்டர் தப்பு செஞ்சிட்டீங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுங்க. 4 பேர்த்து மூலமா அது வெளியே தெரிஞ்சு நாரி தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி நடந்துக்கலாம். 4வது ரொம்ப முக்கியமான காரியம், ஊழியர்கள் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஊழியர்கள் கெட்டிங் சர்வெண்ட் ஆஃப் காடா இருக்கக்கூடாது, கிவிங் சர்வெண்ட் ஆஃப் காடா இருக்கணும். 5வது ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? வேர்ட் ஆஃப் காட். பைபிள் இருக்கிறத அப்படியே பேசு. இன்னொருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுத்து, இன்னொருத்தர் விளக்கம் கொடுத்து நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஸ்ட்ரெயிட்டாவே இன் பிப்ளிக்கல பேசு. 6வது ஒரு மனமா இருக்கணும். ஒரு மனமா இருக்கணும். என்ன பிரதர், இந்த உலகத்துல எத்தனை பேர் செத்தாலும் ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு ஃபோன் பண்ணாங்கன்னா, பிரதர் இறந்துட்டாங்க அப்படின்னா எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. ஏய் அவர் கூட நான் பழகி இருக்கிறேன், ஒரு 10 நாள் வைப்பா பாடியை நேரம் சொல்லுவாங்களா? இல்லை ஒரு மாதம் வைப்பா ஃப்ரீசரில், டெய்லி அவர் காலையில் வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லுவாங்களா? எப்போ எடுப்பீங்க? அவ்வளோதான், அந்த கேள்வி தான் கேட்பாங்க. அவங்கள எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், 6வது ஒரு மனப்படும், நாமெல்லாம் ஐக்கியப்படும். இதுதான் 7வது ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? இயேசுவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இனி கொடிய காலம் பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. 26ல இருந்து பாருங்க, ஈச் அண்ட் எவ்ரி டே எவ்ரி பேட் நியூஸ் நீங்க கேள்விப்பட்டே தான் ஆவீங்க. இது கர்த்தருக்கு முன்னால உண்மை. தேவாலயத்தில் வச்சு சொல்றேன், ஆண்டவர் 25 எண்டு வரைக்கும் ஏதோ ஒரு கிருபையை வச்சுக்கிட்டே இருந்தார். எல்லா கிருபையின் காலம் வச்சுட்டு அவன் என்னென்ன தப்பு செய்யணுமோ, நான் பப்ளிக்கா சொல்றேன், ஊழியக்காரங்களை சொல்லலை, என்னென்ன தப்பு செய்யணுமோ செஞ்சுட்டு அவங்கவுங்க கடைசி நேரத்தில் கல்லணை போல மனம் திரும்பிடலான்னு நினைக்கிறாங்க. நோ, நேவர். உன்னை அறியேன், நீ யாரு, நீ எத்தனை அற்புதம் செஞ்ச, நீ எத்தனை பேரா பரலோக ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தமா இருக்க. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தை. பைபிளில் எங்கள் அப்பா நான் வளருகிற ஸ்டேஜில் ஊழியத்தில் வந்த பிறகு பைபிளில் 7 மூல உபதேசம் இருக்கு, அதை தவிர இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். 1 ரட்சிப்பு, 2வது ஞானஸ்நானம், 3வது பரிசுத்தாவின் அபிஷேகம், 4வது கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகுதல், 5வது வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம், 6வது அப்பம் பிட்குதலிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதிலும் சரியா இருத்தல், 7வது இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாயிருத்தல். இதான் 7 மூல உபதேசம். இதுதான் அட்டர் டு அட்டெண்டர். பரிசுத்த வேதாகமத்தில் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இந்த 7 தான். இந்த 7 கடைப்பிடிச்சா போதும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேணும். ஒருத்தர் சொன்னார், செப்டம்பர் மாதம் இத்தனாம் தேதி இயேசு வருவார்னு. எங்கிட்ட நிறைய பேர் போன், கட்டாயம் வரமாட்டாரு. ஆண்டவர் எந்த நாளையும் குறிக்காம தான் வருவார்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப எப்படி சத்தியம் அது? இவர் செப்டம்பர் மாதம் இத்தனாம் தேதி இயேசு வருவாரு, அடுத்த நாள் பேசுறாரு, கருத்து கணிப்பு தப்பா போயிடுச்சு, ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காருன்றார். அவரு அடுத்த நாள் யூடியூப்ல சொல்றாரு.
பிதா மட்டும் அறிவார். ஸோ ஒரு கடைசி காலத்தில் நம்ம இருக்கோங்கிறத நீங்கள் பிரதர் லாஸ்ட் ஸ்டேஜ் தான். ஃபியூச்சர்ல வந்து ஆண்டவர் ஃபில்டர் பண்ண போறாரு. ஃபில்டர் வடிகட்டுகிறார். ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க போறாரு. ஓகே ஓகே. மூணாவது வந்து யார் ஊழியக்காரங்கிறத அடையாளத்தை தேவன் கொண்டு வர போறாரு. நிறைய ஊழியங்கள் வந்து அடைக்கப்பட போகுது. ஓ அப்படியா? ஓகே ஓகே. நிறைய ஊழியங்கள், லக்ஸுரிஸ், அப்புறம் ஷோ மினிஸ்ட்ரிஸ், இதெல்லாம் வந்து அடைக்கப்பட போகுது. கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரங்க, நல்ல தேவனுக்காக பிரகாசிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுங்கிற ஊழியக்காரங்க மேலே வர போறாங்க. தீர்க்கதரிசிகள் எழும்ப போறாங்க. உண்மையான தீர்க்கதரிசிகள் நிச்சயமா தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிற சபைகள் பெறணும். ஓகே ஓகே, சூப்பர் பாஸ்டர். நீங்கள் பார்க்குற நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் சாட்சியம் கேட்டிருக்கோம். ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபைனலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாக அந்த கேள்வி நீங்கள் கேட்கல. என்ன கேள்வி தெரியுங்களா? எழுப்புதல் வந்துருச்சான்ற கேள்வி நீங்கள் கேட்க. ஓகே ஓகே ஓகே. எழுப்புதல் ஒவ்வொரு கேள்வி கேட்குறோம், கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். எழுப்புதல் வந்து இன்னும் வரல. ஒருத்தர் வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்டாரு. அந்த 2020 ப்ராஃபஸியை கேட்டுட்டு நைட்டு 1:30 மணிக்கு எனக்கு அடித்தார். சரி சரி சரி. அடிச்சுட்டு, டொனால்டு, இப்போ தான் என் பையன் வந்து உன் ப்ராஃபஸியை டிவியில் போட்டான், உடல் நடுங்கிடுச்சுப்பா, அப்படியே நடந்துட்டு இருக்குதுப்பா, எழுப்புதல் வந்துருச்சா? சொன்ன வரல. எப்படி வரலைங்கிற? நான் சொன்னேன், எல்லாரும் குண்டாஞ்சட்டிக்குள்ளே தானே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறோம், எல்லா விசுவாசிகளுக்குள்ளே தானே ஓட்டிகிட்டு இருக்கிறோம், யாருமே இன்னும் அவுட்டரில் எந்த காரியத்தையும் பண்ணல. இல்லை அந்த காலத்தில் எழுப்புதல் வந்துச்சு இல்லைன்னாரு. ஆமாம், அந்த காலத்தில் எழுப்புதல் வந்துச்சு. என்ன எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து தெருவில் போகும்போது பர்த்திமேயு குருடனை சுகமாக்கினார். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது சப்பானியை நடக்க வச்சாங்க. இயேசு கிறிஸ்து நேராக போய் அத்தனை பேர் பெதஸ்தா குளத்தில் இருக்கும்போது ஒருத்தனை கூப்பிட்டு படுக்கை எடுத்து கொண்டு வான்னா அவன் படுத்துக்கு எடுத்து கொண்டு போனான், சுகமானான். அங்கிருந்து வரும்போது எனக்கும் உமக்கும் என்ன, நீர் எப்படி எங்க இடத்துல வரலான்னு லேகியோன் கேட்கும்போது அவன் கேட்குறான், பிசாசு என்னை பள்ளிக்கூடத்தில் அனுப்புனாரு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டேன். எழுப்புதல்னா என்ன? ஒன்று, ரோட்ல நீங்க போறீங்க, போகும்போது இப்படி உங்களை பார்த்தோன்னே, ஹை நான் இயேசு ஏற்றுக்கொள்றேங்க, நான் இயேசு அதுதான் எழுப்புதல். ரெண்டாவது, நிறைய கோயில்கிட்ட போறோம், போய் ஆவில நிரம்பி ஜோமணி பொல்லாத பிசாசுங்கும் போது உள்ள கும்பிட்டு இருக்கிறவங்க ஓடி வந்து இயேசுவே தேவன், தட் இஸ் ரிவைவல். ஓகே. மூணாவது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், நோயாளிகள் இருக்கிறாங்க, அந்த இயேசுவின் நாமத்தினால் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிகள் சுகமா ஓடி வரணும், ரிவைவல். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும், அதான் எழுப்புது. பாவின்னு அழுவுனா அதான் எழுப்புது. கிறிஸ்தவன் பாவின்னு அழுவக்கூடாது, அவன் ஏற்கனவே ரொம்ப பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ரொம்ப பேர் இல்ல, ஒரு சிலர். ஆனா உண்மையான பாவி வந்து, அன்னைக்கு மூடி பிரசங்கியார் இருந்தாரு, ஸ்பர்ஜன் பிரசங்கியார் இருந்தாரு, அவங்கெல்லாம் வந்து என்ன அற்புதம் பண்ணாங்க, என்ன அடையாளத்தை காமிச்சாங்க? பிரசங்கிக்கும் போது பாவின்னு அழுது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. அதுதான் ரிவைவல். அந்த ரிவைவல் ஆஃப்டர் வேர்ல்டு வார்ல தான் வரும். ஓகே. ஸோ இது எப்போ நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு அறிகுறி உங்களுக்கு? ஏதாவது எனக்கு ஒரு 27க்கு மேலே ஓகே நடக்கலாம். 27க்கு மேலே. ஓகே ஓகே. அது எத்தனை வருஷம் தெரியாது, பட் நியர்பை. அது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார். தேர்ட் வேர்ல்டு வார் வந்த பிறகுதான் ரிவைவல். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் வேர்ல்டு வார்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிவியில், நாளை முதல் குண்டு மழை பொழிய போகிறது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், கடைகள் எல்லாவற்றையும் அடைக்கிறோம், நீங்கள் வெளியே வந்தீர்களானால் குண்டுவில் தாக்கப்பட்டு சாவீர்கள். எல்லா வீட்டுக்குள்ள இருந்துவாங்க. கரண்ட் கட் ஆயிரும், தண்ணி கட் ஆயிரும், எங்கேயும் ஹோட்டல் இருக்காது.
அரிசி கடை, மளிகை கடை, ஹோட்டல் கடை எல்லாம் பூட்டியிருக்கோம். என்ன பண்ணுவீங்க? வீடுகளில் அப்போ தான் தேம்பி தேம்பி புருஷன், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் அழுவாங்க. அப்பதான் சாரிபாத் விதவையை பஞ்ச காலத்தில் போஷித்தவர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அங்கதான் தோண்டாத துறவுகளில் தண்ணீர் குடிப்பாய், நட்டாத திராட்சை செடியை கனியை புசிப்பாய், கட்டாத வீடுகளில் குடியிருப்பாய். நடக்கும். நீங்க டேப்பை திறப்பீங்க, தண்ணி வரும். நீங்க சுவிட்சை போடுவீங்க, லைட் எரியும். லைட் எரியும். தோண்ட தோண்ட மாவு குறையிலையே, எடுக்க எடுக்க எண்ணெய் குறையிலையே. நீங்க அரிசி எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும், பருப்பு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். கேஸ் இல்ல வரும். ஏன் அப்பனா சாரிபாத் விதவை ஆண்டவர் வந்து பஞ்ச காலத்துல போஸ் இருக்க கூடாது இல்ல, பஞ்ச காலத்துல தீர்க்கதரிசி அனுப்பி போஸ்டார்ல. அது யுத்தம் முடிந்தது. அப்படிங்கிற போதுதான் எழுப்புதல் பயங்கரமா வரும். சர்ச்சுக்குள்ளேயே ஆட்கள் இடம் பத்தாது பிரதர். அந்த அளவுக்கு எல்லாம் தெருவில் வந்து ஜீசஸ் இஸ் த லிவிங் காட், இயேசுவே ஆண்டவர். எப்படி எலியா ஒரு பெரிய அக்னியை கீழே இறக்கும் போது கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், பாகால் தீர்க்கதரிசிகள் கத்துனாங்க பாருங்க. அதுதான் எழுப்புதல். நீங்களும் நானும் கத்துறதுனால எழுப்புதல் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்நிய இயேசு அறியாதவன் கத்துறதான் எழுப்புது. அப்பதான் வீடுகளுக்குள்ளாக ஓ கிறிஸ்தவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவங்க சொன்னாங்க மூன்றாவது உலக மகா யுத்தம் வரும், கிறிஸ்தவங்க சொன்னாங்க இயேசுதான் மெய்யான தேவன். அப்பதான் மூன்றாவது உலக மகா யுத்தம் வந்து ரிவைவல் ஆன பிற்பாடு தான் இயேசுவின் வருகை வரும். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியம் ஈடன் டிவி ஆட்களுக்கு சொல்லுகிற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆமாம் ஆமாம். ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு, உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்கள் சாட்சியையும் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப டெக்னிக்காக கேள்வி கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நன்றி. உங்கள் ஈடன் டிவிக்காக ஜெபம் பண்ணுவேன். இது யூடியூப்லேயே இப்போ நிறைய வியூவர்ஸை, நிறைய சப்ஸ்கிரைபரை பார்த்தேன். ஆனால் இது அப்படியே சேட்டலைட்டில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் அதற்குரிய காரியத்தை தருவாராக. பல டிவிகள் நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆனால் அநேக டிவிகள் இன்னும் சேட்டலைட் பண்ணப்படாமல் இருக்கிறது. பண்ணப்பட்ட டிவிகளிலும் ஜனங்கள் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உங்கள் ஈடன் டிவியை ஜனங்கள் பார்க்குறாங்கங்கிறத நான் சமீப நாட்களாக பார்த்துட்ருக்கிறேன். அதே சமயம் கமெண்ட்ஸ் பார்க்குறேன். ஒரு கமெண்ட் கூட ஒரு மோசமான கமெண்டாக இதுவரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்கிறீங்க. இந்த ஏன்னா ஊழியக்காரங்களை வெளியே கொண்டு வர்றது பெரிய காரியம், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது அதை விட பெரிய காரியம், யதார்த்தமாக கேள்வி கேட்கறது அதை விட பெரிய காரியம். இப்போ நிறைய டிவி நிகழ்ச்சியில் போகும்போது சட்டை எடுத்துக்கோங்க, கோட் இருக்கா, பிளேசர் இருக்கா போடுங்க, மேக்கப் மேன் இருந்தால் டச் பண்ணுங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட இதில் நீங்கள் ஒன்றுமே கேட்கல. அதுவே என்ன, நீங்களே ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வரும்போது யதார்த்தமாக தான் கர்த்தர் உங்களையும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய யூனிட்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய கேமராஸ் அதுக்குரிய யூனிட் எல்லாம் வாங்க கர்த்தர் உதவி செய்வார். நானும் செபிக்கிறேன். தேங்க்யூ.